ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆன ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் பற்றின முக்கியமான அப்டேட்டோட சேர்த்து இப்போ மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றி புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எப்போவும் ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி 200 டிக்கெட்ஸ் ஆகஸ்ட் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆகஸ்ட்லேருந்து ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கிடையாது, டிடிடியில் கேட்டதுக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு. நானும் கால் பண்ணி டிடிடி கஸ்டமர் கேரில் கேட்டேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆஃப்லைனில் கொடுக்குற ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் 50 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். அந்த டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனி நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆன்லைனில் எப்பொழுதும் போல் கொடுக்குறாங்க. கோட்டா 150லேருந்து 200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்லைனில் கொடுத்துருந்தா அந்த 50 கோட்டாவும் சேர்த்திப்போ ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் கொடுத்துட்டு இருந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்களாம். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஜூலை லாஸ்ட் வீக்கெல்லாம் இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் நேரில் வாங்கிக்கலான்ட்டு வரீங்கன்னா கூட ஒரு தடவை கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து கிடையாதுன்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்ட்டு தெரியல, கொடுப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் ஜூலை எண்டுக்கெல்லாம் ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் வாங்குற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா முதல் நாள் ஒரு தடவை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதில் நீங்களும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஆஃப்லைன் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கிடையாது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து. இப்போ இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணது சீக்கிரமாகவே தீந்துருச்சு. 200 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் புக் பண்ண அந்த டேட் படி எப்பொழுதும் போல் ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்ட போய் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட உங்களோட டிக்கெட்டில் மறக்காமல் சீல் அண்ட் சைன் வாங்கினா தான் அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஹோமம் பற்றின அப்டேட் இது. அடுத்து இப்போ மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற செப்டம்பர் மாதத்துக்குண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்குண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி, நவநீத சேவா, பரக்காமணி சேவா ஜென்ரல் எம்ப்ளாயீஸ், சீனியர் சேவாக்ஸுக்கு உண்டான புக்கிங் இப்போ மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. செப்டம்பர் மாதத்தில் பிரம்மோற்சவம் வருது இல்லையா, எப்பொழுதுமே பிரம்மோற்சவத்துக்கு தனியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, பிரம்மோற்சவம் ஆக்சுவலாக செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி. ஆனால் அதற்குண்டான ஸ்ரீவாரி சேவா செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா செப்டம்பரில் உங்களுக்கு 22ஆம் தேதியிலேருந்து இருக்காது. ஸோ தட் ஜென்ரலாக திருமலா சேவாக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்லாட்டும் வியாழக்கிழமை ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது செவ்வாய்க்கிழமை ஸ்லாட்டில் 2ஆம் தேதி ஸ்லாட், 9ஆம் தேதி ஸ்லாட், 16ஆம் தேதி ஸ்லாட் மட்டும் இருக்கும். வியாழக்கிழமை ஸ்லாட்டில் 4ஆம் தேதி ஸ்லாட், 11ஆம் தேதி ஸ்லாட், 18ஆம் தேதி ஸ்லாட் இருக்கும். 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு பிரம்மோற்சவமோட புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுனால தனியாக அது ஓப்பன் பண்ணுறாங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அதாவது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது இந்த 2, 4, 9, 11, 16, 18 சொன்னது இப்போ மத்தியானம் 3 மணிக்கு பிரம்மோற்சவமோட புக்கிங் தனியாக ஓப்பன் பண்ணுறாங்க. 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஏஜ் லிமிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க தான் பிரம்மோற்சவம் சேவாக்கு நம்ம புக் பண்ண முடியும். டேட்டில் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க செப்டம்பர் மாதத்தில் சேவா புக் பண்ணணுன்னா இன்றைக்கி புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பற்றினது. நவநீத சேவா, பரக்காமணி சேவா, சீனியர் சேவாலாம் எப்பொழுதும் போல் இருக்கும். அவங்களுக்கும் பிரம்மோற்சவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம புக் பண்ணிக்கலாம் நம்மளோட டேட்டில். ஸ்ரீவாரி சேவாவில் இப்போ நீங்கள் திருமலாவுக்கு புக் பண்ணுறப்போ 22 தேதிக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இருக்கும். 22ஆம் தேதியிலேருந்து பிளாங்காக இருக்கும்.
அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க பிரம்மோற்சவத்துக்கு உண்டானதுன்னா 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா போட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செப்டம்பரில் நார்மல் டேஸ்க்கு புக் பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு மத்தியானமும் 3 மணிக்கு, பிரம்மோற்சவத்துக்கு புக் பண்ணுறதா இருந்தால் 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும் புக் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ மேல் அண்ட் ஃபீமேலாவோ இல்லை ஜென்ஸ் கோட்டாவோ புக் பண்ணிக்கலாம். திருப்பதிக்கு கூட செக் பண்ணி பாருங்கள், பிரம்மோற்சவத்துக்குன்னு தனியாக ஓப்பன் பண்ணுறாங்களான்ட்டு. ஜென்ரலாக திருப்பதிக்கு எல்லா நாட்களுக்கும் இருக்கும், இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. குரூப்னால் மினிமம் 10 பேர் ஒரு லாகின்லேருந்து பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 15 பேர். இண்டிவிஜுவல்னால் ஒருத்தர் நம்ம புக் பண்ணிக்கலாம், மேலாவோ ஃபீமேலாவோ. ஸ்ரீவாரி சேவாவில் நிறைய டீட்டெயில்ஸ், ஸ்ரீவாரி சேவா வாலண்டரி சேவா பற்றி புக்கிங் ரிலேட்டடாக ஷேர் பண்ணிக்கேன், ஒரு சேவா பற்றியும். இப்போ நீங்கள் குரூப்பில் ஒரு 10 பேருக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா 10 பேரோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணணும். ஸோ அத்தனை பேரோட ஃபோட்டோவும் 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்து வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனை நீங்கள் 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்தும் வருது அப்படின்னா ஃபார்மேட் மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீவாரி சேவாக்கு நவநீத சேவாக்கெல்லாம் ஒரு தடவை நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் போதும். ஆனால் பரக்காமணி சேவாக்கு நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் எம்ப்ளாயி ஐடி. ஜென்ரல் பரக்காமணிக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எம்ப்ளாயி ஐடி இருந்தால் போடுங்க, இல்லைனா 10வது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். சீனியர் சேவாக்ஸுக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10வது ஃபோட்டோ, ஒருவேளை 10வது ஃபோட்டோ இல்லை 10வது சர்டிஃபிகேட் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் இல்லைன்னா 12வது இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. பேசிக் அவங்க குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறது 10வதுங்கிறதுனால 10வது சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸும் செய்யலாம், லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் சேர்ந்தும் செய்யலாம். நவநீத சேவா மோஸ்ட்லி வியாழக்கிழமை ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. செவ்வாய் இல்லைன்னா வியாழன் அப்படி தான் மாற்றி மாற்றி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். அதில் 15 கோட்டா இண்டிவிஜுவலுக்கும் 30 கோட்டா குரூப்புக்கும் கொடுக்குறாங்க. ஒரு சேவாவுமே கோட்டா தனித்தனியாக தான் கொடுக்குறாங்க, இண்டிவிஜுவலுக்கும் குரூப்புக்கும். பெண்கள் மட்டுமே 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க செய்யக்கூடியது தான் நவநீத சேவா திருமலாவில் இருக்கும். இதே நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாவில் செலக்ட் பண்ணிங்கன்னா திருமலாவில் மட்டும் சேவா செய்யலாம். திருப்பதி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில் 3 நாட்கள் 4 நாட்கள்னு இருக்குது. செவ்வாய் வியாழன் வெள்ளி புக் பண்ணுறப்போ அதை முடிச்சுட்டு திருமலாவுக்கு போய் மீதி நாட்களில் நம்ம சேவா செய்யலாம். பரக்காமணி சேவா சீனியர் சேவா ரெண்டுக்குமே டெம்பிள் டியூட்டி கிடையாது. மீதி நவநீத சேவா ஸ்ரீவாரி சேவாக்கெல்லாம் உண்டு. பரக்காமணி சேவாவில் எம்ப்ளாயி கேட்டகரினா கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கணும். ஏஜ் லிமிட் 25 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க ரிட்டையர்டாக இருந்தாலும் இந்த ஏஜ் லிமிட் பார்ப்பாங்க. பரக்காமணி சேவாலேயே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 25 வயசுலேருந்து 60 வயசு. ஒரு சேவாக்குமே ஏஜ் லிமிட் இருக்குது. அதே மாதிரி சீனியர் சேவாக்கு 45 வயசுலேருந்து 70 வயசு. இப்போ 60 வயசு முடிஞ்சிருச்சு, என்ன சேவா செய்யலாம் அப்படின்னா சீனியர் சேவா செய்துக்கோங்க. 15 நாள் சேவா இருக்குது, 30 நாள் சேவா இருக்குது, 90 நாள் சேவா இருக்குது. அது மாதிரி நீங்கள் பரக்காமணிலேயே ஜென்ரல் கேட்டகரி புக் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று எம்ப்ளாயி ஐடி கேட்குறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த ஐடி கார்டு கேட்குறதா சொல்கிறாங்க. சேவாக்கு போனவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதில் புக் பண்ணலாமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க புக் பண்ணிவிட்டு 10வது சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் பரக்காமணி ஜென்ரல் கேட்டகரியில் சேவா செய்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ளாயி ஐடி நம்பர் கொடுக்கணும். அது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தா கூட புக் ஆகுது. இருந்தாலும் நேரில் போகும்போது அந்த கார்டு கேட்குறாங்க, எம்ப்ளாயி ஐடி கேட்குறாங்க, இல்லைனா ஆஃபீஸில் நமக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்களா அதாச்சும் காமிங்கன்னு சொல்லி கேட்குறாங்களாம். அந்த மாதிரி நீங்கள் எம்ப்ளாயியே இல்லை ஆனால் நீங்கள் சேவா பார்த்துருக்கீங்க பரக்காமணி ஜென்ரல் கேட்டகரியில் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி சேவா பொறுத்த வரைக்கும் பரக்காமணி கவர்மெண்ட்டில் புக் பண்ணாலும் ஜென்ரலில் புக் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் பரக்காமணி ஜென்ரலில் மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் கீழ் திருப்பதி டிடிடி பில்டிங்கில் போய் நம்ம சேவா செய்கிற மாதிரி இருக்கும். மேலேயும் செய்கிற மாதிரி இருக்கும் பரக்காமணி பில்டிங்கில், கீழே டிடிடி பில்டிங்லேயும் நம்ம பரக்காமணி சேவா செய்கிற மாதிரி இருக்கும். பரக்காமணி ஜென்ரல் டேஸ் பார்த்திங்கன்னா ஸ்லாட்டு ஸ்ரீவாரி சேவா ஜென்ரல் திருமலாக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்லாட், வியாழக்கிழமை ஸ்லாட், திருப்பதிக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்லாட், வெள்ளிக்கிழமை ஸ்லாட். நவநீத சேவாக்கு அப்போ தான் நமக்கு தெரியும் அது செவ்வாயா வியாழனா அப்படின்ட்டு. பரக்காமணியில் 4 days மண்டே ஸ்லாட், 3 days ஃப்ரைடே ஸ்லாட், போத் ஜென்ரலுக்கும் சரி எம்ப்ளாய்க்கும் சரி. சீனியர் சேவாக்கு டேஸ் வைஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த 15 நாள் போடுறீங்கன்னா 1ஆம் தேதிக்கும் 15ஆம் தேதிக்கும், 30 நாள் போட்டிங்கன்னா 1ஆம் தேதிக்கும்,
90 நாள் போட்டாலும் 1ஆம் தேதிக்கும் ஓப்பன் ஆகும். வேறு ஏதாவது உங்களுக்கு புக்கிங்கில் டவுட் இருந்தால் கேளுங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது மட்டும் ரீசைஸ் பண்ணி முதலையே வச்சுக்கோங்க. புக்கிங் அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ. குரூப் மெம்பர்ஸ் ஒரு டீட்டெயில்ஸும் அவங்க கேட்டிருக்கிறது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரோட டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. கிளிப்போர்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஏன்னா 10 பேரோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதும் கொடுக்கறது நம்ம சேவ் பண்ணுறதா இருந்தால் மீதி சிங்கிள் சேவாவாக புக் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கிளிப்போர்டில் சேவ் பண்ணி செய்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். இண்டிவிஜுவல் சேவா எப்படி புக் பண்ணுறது, ஒரு சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், எப்படி நம்ம அங்கே சேவா செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க, சேவாக்கு போகிறப்போ என்னென்ன எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவாங்கிற டாப்பிக்கில் ஷேர் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணியிருந்தாலும் சேவாக்கு போயிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்ஃபர்மேஷன்லாம் நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மாதத்தில் பிரம்மோற்சவத்துக்கு 29ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும் மற்ற நாட்களுக்கு இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ் திருப்பதியில் டோக்கன் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனும் திவ்ய தர்ஷன் டோக்கனும். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரமாக தான் போட்டிருக்காங்க. ஜூலை 29ஆம் தேதி கருட பஞ்சமி கருட சேவா இருக்குது திருமலாவில். ஆன்லைன் புக்கிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு அக்டோபர் வரைக்கும். இப்போ ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச ஹோமம் டிக்கெட்ஸும் கிடையாது. அப்படின்னா டோக்கன் வாங்கிட்டு போகிற தரிசனமும் விஐபி பிரேக் தரிசனம் மட்டும்தான் இருக்குது. வேறு ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். அக்காமடேஷன் பற்றியும் ஷேர் பண்ணிக்க. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கிடையாதுங்கிறத இன்ஃபர்மேஷனும் சேவா புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.